மாரடைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தில் இருக்க இரத்த குழாய்களில் கொழுப்பு படிஞ்சு இதயத்தோட ஒரு பகுதி செயல்படாமல் போயிருங்களாம். இதுதான் கடுமையான நெஞ்சு வலி வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெஞ்சு வலியை தான் மாரடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படுற நியூஸாக இருக்குங்க. அவங்களுக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தால் கூட சரி, அவங்க மாரடைப்பால் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு மைல்டு அட்டாக் வந்துச்சு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன்ட் டேஸாக ரொம்பவே அதிகமாக கேள்விப்படுறோம். இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாறி வரும் உணவு பழக்கம் தான் முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை, நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுமே இதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கட்டுப்பாடு இல்லாத இரத்த சர்க்கரையோட அளவுமே முக்கியமான ரீசன் அப்படின்றாங்க. அடுத்தது உயர் இரத்த அழுத்தம் பிபி இருந்தாலுமே மாரடைப்பு வர்றதுக்கு அதிகமான ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம மாறி வர உணவு பழக்கத்தினால நம்மளோட உடம்பு ஒரு போதிய அளவு உடற்பயிற்சி இல்லாம போயிடுது, அதுவுமே ஒரு ரீசன் மாரடைப்பு வர்றதுக்கு அப்படின்றாங்க. அடுத்ததா இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிஞ்சு அந்த இதயத்தோட ஒரு பகுதி செயலிழக்கிறது தான். சரி, நம்ம இதயத்துக்கு எந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு முதன்மையான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள்னு சொல்கிறாங்க. பச்சை காய்கறிகள் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. கீரை, ப்ராக்கோலி, நம்ம பச்சை காய்கறிகள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபோலிக் ஆசிட், அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயத்தை கொஞ்சம் பாதுகாக்க முடியும் அப்படின்றாங்க. 100 கிலோகிராம் பச்சை காய்கறிகளில் 5 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ ஃபைபர் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. பச்சை காய்கறிகளை நம்மளோட ஃபுட்டில் டெய்லியுமே ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக பெர்ரி பழங்கள்ங்க. எல்லா பெர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், ப்ளூபெரியாக இருக்கட்டும், கிரான்பெரியாக இருக்கட்டும், எல்லா பெர்ரி பழங்களுமே எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. இந்த பெர்ரி பழங்களில் ஃபாலிஃப்ளான் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் இந்த பெர்ரி பழங்கள் ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. அடுத்ததாக மீன்க. ரொம்ப முக்கியமான ஒரு சீ ஃபுட் அப்படின்னு சொன்னோன்னா அது மீன் தான். மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஒமேகா 6 இருக்கனால இது கெட்ட கொழுப்பெல்லாம் கரித்து நல்ல கொழுப்போட உற்பத்தி திறனை அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட்டில் அடைப்பு உருவாகிறத தடுக்கிறதுக்கு இந்த மீன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. சரி, என்ன மாதிரியான மீன்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்க மத்தி, சால்மன், காணாங்கெழுத்தி, இந்த மீன்கள்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. அடுத்ததான் நம்ம என்ன ஃபுட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் வகைகள். எல்லா வகையான பீன்ஸும் எடுத்துக்கணும். பிளாக், கிரீன், இல்லை கிட்னி பீன், இல்லை சோயா பீன்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீன்ஸ் வகைகளில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கனால இது நம்மளோட ஸ்டொமக்கில் நல்ல பாக்டீரியாவோட உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்குமே இந்த பீன்ஸ் வகைகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்ததாக என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்ங்க. ஆப்பிளில் சால்யூபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தியை அதிகரிக்கும். அதனால் நம்ம டெய்லியுமே ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நம்மளோட ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்றாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரடைப்பு வர்றதை 20% நம்ம குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அடுத்ததாக மாதுளை பழம்ங்க. மாதுளை பழமாவோ ஜூஸாவோ எடுத்துக்கலாம். இது இன்ஃப்ளமேஷன் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் பாதாமாக இருக்கட்டும், வால்நட், லவங்கப்பட்டை,
பூண்டு, வெந்தயம் இந்த மாதிரி இந்த எல்லா ஃபுட்டுமே மாரடைப்பு வர்றதை தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் நம்மளோட டயட் சார்ட்டில் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காமல் மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.